நிறைய வேலை இருக்குதுன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லீங்களா? நாங்க சாகுறதுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 47,000 ரூபாய் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறீங்க. எப்படிங்க சார் எடுத்துட்டு போகாம இருக்கிறது? சரி 50,000 ரூபாய்க்கு இதுலயே சொல்றேன், செய்திலேயே சொல்றேன். அப்புறம் ஏன் சார் 50,000 ரூபாய் விட மாட்டேங்கிறீங்க? சரி வேண்டாம், அது ரவுண்ட் 50,000 ரூபாய் கூட இல்ல, 47,000 தானே இருந்தது. அதைக்கு தானே புடிச்சீங்க நீங்க. 47,000 ரூபாய்க்கு எழுதுறீங்க, அந்த 47,000 ரூபாய் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. அதுக்கு ஏதாவது எங்களுக்கு அந்த ஜியோ கொடுங்க, அந்த ஜியோ கொடுங்க போதும். எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். எங்க பணத்தை வந்து நாங்க எலெக்ஷன் முடிஞ்சு கூட வாங்கிக்கிறோம் சார். நீங்களே 50,000 ரூபாய் கொண்டு போகணும்னு சொல்றீங்க. அப்ப ஒரு 500,000 கூட ஜோபில் வைக்க கூடாதுங்களா? சாவி யாருக்கிட்ட மாப்ள? சாவி கொடு. இல்ல ஒரு எங்களுக்கு ஆர்டர் காப்பி கேக்குறேங்க. நாங்க பப்ளிக் கேக்குற சொல்லுங்க. பப்ளிக் எங்களுக்கு ஜியோ கொடுங்க. அப்புறம் எப்படிங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க எடுத்துட்டு போறது? அப்ப உங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்து செத்தா பரவாயில்லையா? சார் ஒரு 47,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஏன் குடிக்கிறீங்க? 50,000 ரூபாய் நீங்களே சொல்றீங்க, கவர்மெண்டே சொல்லுது 50,000 ரூபாய். மறுபடியும் 47,000 ரூபாய்க்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. இதோட புள்ளேடு புள்ளேடு சார். நீங்க நாங்க லட்சக்கணக்கான 10 லட்சம் கொண்டு வந்தோமா, 20 லட்சம் கொண்டு வந்தோமா? ஹாஸ்பிட்டலுக்கு எப்படிங்க சார் எடுத்து போறது? ஆனா அதைத்தான் சொல்றேன். ஆனா நீங்க அவங்க ஜியோவே பாஸ் பண்ணது 50,000, 47,000 புடிச்சு நாம போடுறது. நாங்க பப்ளிக் கேட்கறோம் சார். எங்க பப்ளிக் மட்டும் பதில் சொல்லுங்க, சொல்ல வேண்டாம். எங்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு எதை வேணா மயம்படுத்துன்னு நாம அதுக்கு நாம